திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைட் அண்ட் சீக் கண்ணாமூச்சி விளையாட்டை பற்றி பார்க்கலாம். அதோட வரலாற்றை பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் ஒளிந்து விளையாடப்படுகிறது. இது எல்லா இடங்களிலும் விளையாடப்படுவதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் அது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. ஒரு தாய் தான் இல்லாத போது குழந்தை அழுகிறது என்பதை அறிவாள். ஒரு குழந்தையை எப்படி அள வைத்து பின்னர் அதை உற்சாகப்படுத்துவது என்பதை அவள் கண்டுபிடித்திருக்கிறாள். அதனால் அதை சத்தமாக சிரிக்க வைக்க அவள் முகத்தை மூடிக்கொண்டு திடீரென்று சில வார்த்தைகள் மற்றும் ஒலிகளால் அதை திறக்கிறாள். பின்னர் குழந்தை வெடித்து சிரிக்கிறது. சில நேரங்களில் அவள் கதவு அல்லது திரைக்கு பின்னால் தன்னை மறைத்து கொள்கிறாள். குழந்தை அழுகிறது. புதிய மனிதர்களும் இது தனது மகன்களுடன் விளையாடிப்பார்கள். அவர்களை ஆச்சரியப்படுத்த பின்னர் இது அனைத்து விதிகளையும் கொண்ட ஒரு சரியான விளையாட்டாக வளர்ந்திருக்கும். கிரேக்கர்கள் மரபை பற்றி கிபி 2ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்தனர். ஆனால் இது புராணங்களும் தமிழ் இலக்கியங்களும் அதற்கு முன்பே அதை பதிவு செய்துள்ளன. நான் பள்ளி நாட்களில் இதை விளையாடிக்கிறேன். ஒரு குழுவில் உள்ள ஒருவர் எங்கள் விளையாட்டு தோழர்களில் ஒருவரை கண்டுபிடித்தவுடன் அவரை சூரியன் நோக்கி 100 எண்ண சொல்வோம். பின்னர் நாங்கள் அனைவரும் சிறிய சந்துகளில், மேல் மாடியில், படுக்கைகளில் அடியில் ஒளிந்து கொண்டோம். இது இன்றும் உலகின் சில பகுதியில் விளையாடப்படும் ஒரு விளையாட்டு என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இந்த விளையாட்டை பற்றிய சில வரலாற்று தகவல்கள் ஒருவர் தேடுவார். சங்க இலக்கியங்களிலும் பின்னர் கம்பராமாயணத்திலும் சில குறிப்புகள் இருப்பது நமக்கு அதிர்ஷ்டம். பண்டைய தமிழ் பேசும் உலகில் இது ஒரு பெண்ணின் விளையாட்டாக இருந்து வருகிறது. ஒரு பெண் கண்களை கட்டியிருப்பார். அவருடைய எல்லா தோழிகளும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். பிறகு இந்த பெண் அவளை தேடி செல்கிறாள். விளையாடுவதற்கான மற்றொரு வழி ஒரு பெண்ணின் கண்களை தூண்டுவது, கட்டுவது, மற்றவர்கள் அவளை சூழ்ந்து வேடிக்கையான கருத்துக்களை சொல்வது அல்லது வெவ்வேறு திசைகளில் இருந்து கைதட்டுவது. கண்களை கட்டியிருக்கும் பெண் தனது இலக்கு பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடித்து தனது தோழிகளின் குரல்களை கண்காணிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அது சுவாரஸ்யமானது. இந்த விளையாட்டின் நன்மைகள்: எத்தனை பேர் வேண்டுமானாலும் விளையாடலாம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் விளையாடலாம். இதை உள்ளேயும் பெரியவர்களும் வெளியேயும் விளையாடலாம். பண்டைய தமிழர்கள் பூங்காக்களிலும் கிராம கோயில்களிலும் இதை வாசித்திருப்பார்கள். இது பெரியவர்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி. நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டியதில்லை. இது இலவசம். உங்களுக்கு எந்த கருவியோ, நாணயங்களோ அல்லது உபகரணங்களோ தேவையில்லை. இது மிகுந்த மன நிம்மதியை தருகிறது. காலக்கெடு எதுவும் இல்லை. ஒருவர் எவ்வளவு வேண்டுமானால் விளையாடலாம். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையானது. கம்பராமாயணத்தில் இந்த விளையாட்டை பற்றிய நல்ல விளக்கத்தை அளிக்கும் ஒரு குறிப்பு நமக்கு உள்ளது. பாலகாண்டம் பற்றிய செய்யுளின் தோராயமான மொழிபெயர்ப்பு: ஐயோ என் பூவை போன்ற பெண்ணே, என் தங்கமே, முடிந்தால் என்னை கண்டுபிடி. அந்த பெண் தன் தோழியை கண்டுபிடிக்க சிரமப்படும் போது அவள் எங்கிருந்தோ குதித்து அவள் பின்னால் வந்து, இப்போது என்னை பார் என்று அந்த பெண்ணின் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் ஆச்சரியப்படுகிறாள். மற்றவர்கள் அனைவரும் அவளை சிரிக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். புராணங்களில் இதை போன்ற கதைகள் உள்ளன. இதுதான் ஹைட் அண்ட் சீக் கண்ணாமூச்சி பற்றிய வரலாறு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.